விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இளைஞர் அணியில் இருந்து வளர்ந்து இன்று மாவட்ட செயலாளராக உயர்ந்திருக்கிறார். சங்கரன்கோவில் எம்எல்ஏவாக சிறப்பாக பணியாற்றியவர். சங்கரன்கோவிலுக்கு பல்வேறு திட்டங்களை வாங்கி தந்தது போல வாசுதேவநல்லூருக்கு நிச்சயமாக வாங்கி தருவார். தம்பி ராஜாவுக்கு வாசுதேவநல்லூர் மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் உங்க பொன்னான வாக்குகளை அளிக்கணும். அடுத்து தென்காசி தொகுதி நம்ம வெல்லும் வேட்பாளர் தம்பி கலை கதிரவன் அவர்கள். பல ஆண்டு காலமா என்னுடைய நிழலா பணியாற்றி வரக்கூடிய இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலையினுடைய மகன்தான் கலை கதிரவன். மருத்துவம் படிச்சு டாக்டராக பணியாற்றி இப்ப மக்கள் பணிக்காக வந்திருக்கிறார். தம்பி கலை கதிரவனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்க பொன்னான வாக்குகளை நீங்க அளிக்கணும். அடுத்து ஆலங்குளம் தொகுதி நம்ம வெல்லும் வேட்பாளர் வழக்கறிஞர் அருமை சகோதரர் மனோஜ் பாண்டியன் அவர்கள். முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் பெருமதிப்பிற்குரிய PS பாண்டியன் அவர்களுடைய அன்பு மகன். 2 முறை MLA, மாநிலங்களுடைய உறுப்பினர், எப்பொழுதும் தொகுதி மக்களுக்காக உழைப்பவர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்க பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும். அடுத்து கடையநல்லூர் தொகுதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நம்ம வெல்லும் வேட்பாளர் திமு ராஜேந்திரன் அவர்கள். மாணவர் திமுகவில் போராட்ட குணத்தோடு வளர்ந்தவர். தென் மாவட்டத்தில் அண்ணன் வைகோ அவர்களுடைய அன்பை பெற்றவர். மறுமலர்ச்சி திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர். 30 ஆண்டுகள் மக்கள் பிரச்சனைக்காக போராடியவர். கொள்கை தோழமையான திமு ராஜேந்திரன் அவருக்கு உதயசூரியன் சின்னத்தினுடைய பொன்னான வாக்குகளை நீங்கள் அளிக்கணும். அடுத்து சங்கரன்கோவில் தொகுதி காங்கிரஸ் பேரியக்கத்துடைய வேட்பாளர் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு கணேசன் அவர்கள். முன்னாள் ஒன்றிய அமைச்சர் திரு அருணாச்சலம் அவருடைய தம்பி மகன் தான் அவர். மாணவராக இருந்தபோதே மக்கள் பணியில் ஈடுபட்ட இவர் இன்று சங்கரன்கோவில் வேட்பாளராக வந்திருக்கிறார். திரு கணேசன் அவர்களுக்கு கை சின்னத்தில் உங்களை பொன்னான வாக்குகளை நீங்கள் எல்லாம் அளிக்கணும். தென்காசி மாவட்ட மக்கள் இந்த 5 மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பீங்களா? வெற்றி உறுதியா? கேட்கல சத்தமா. வெற்றி உறுதி சொல்லிட்டாங்க. வேட்பாளர்கள் இப்ப அமரலாம்.
இன்றைக்கு நாங்க கொள்கை கூட்டணியோட வந்து வாக்கு கேட்கிறோம். இன்னொரு பக்கம் பாஜகவும் அதிமுகவும் உங்ககிட்ட வாக்கு கேட்க வராங்க. ஆனா அவங்களால தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்னென்ன நன்மைகள் செஞ்சிருக்காங்க என்பதை ஏதாவது சொல்ல முடியுதா? எந்த கொள்கை அடிப்படையாக வச்சு கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னு வெளிப்படையா சொல்ல முடியாத நிலை இன்றைக்கு அவர்களுக்கு. கூட்டணியா இருந்தாலும் அதுல பல பேர் பழனிசாமிய ஏத்துக்க மாட்டோம், என்டிஏ தான் எங்க முகம்னு சொல்றாங்க. அந்த கூட்டணியோட லட்சணத்தை சொல்றேன் பாருங்க. பழனிசாமி அவர்கள் ஒரு வார்டு கவுன்சில் ஆகிறதுக்கு கூட தகுதி இல்லாதவர்னு அந்த கூட்டணியில் இருக்கிற அன்புமணி சொன்னார். அவர் இன்னும் நிறைய சொன்னார். நாகரிகம் கருதி நான் அதையெல்லாம் இந்த மேடையில சொல்ல விரும்பல. அதே போல பழனிசாமியோட திடீர் பங்காளியா கூட்டு வச்சிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறத நான் விரும்பல, வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், அதை விட தூக்கில தொங்கிடுவோம்னு சொன்னார். பாஜகவில் இருக்கிறவங்க இன்னும் மோசமா பேசினாங்க. இத்தனை முரண்பாடுகளை கொண்ட இவங்க ஊழலால ஒன்று சேர்ந்து தங்களுடைய குடுமையை அமித்ஷா கிட்ட கொடுத்துட்டு என்டிஏ டப்பா இன்ஜின்ல இன்னைக்கு வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரச்சார யுக்தி என்பது அவதூறு பரப்புறது, பொய்களை பேசுறது, மக்களை பிளவுபடுத்துறது. ஆனா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது கொள்கைகளையும் சாதனைகளையும் மேடைக்கு மேடை நெஞ்சு நிமிர்த்தி முழங்குகிற கூட்டணி. தமிழ்நாட்டு நலன் என்ற ஒற்றை கோட்டை அடிப்படையாக வச்சு அந்த அடிப்படையில் நின்று பாஜக அதிமுக துரோகங்களை எதிர்க்கிற கூட்டணி. தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக திட்டங்களையும் சாதனைகளையும் செய்கிற கூட்டணி. அதனால்தான் திராவிட மாடல் அரசோட மாநில அளவிலான முத்திரை திட்டங்களை மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும், ஒவ்வொரு ஒன்றியத்திலையும், ஒவ்வொரு ஊராட்சியிலையும் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை புள்ளி விவரங்களோடு இன்றைக்கு நம்மால் சொல்ல முடியுது. அந்த வகையில தென்காசிக்கு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை பட்டியல் போட்டா கடையநல்லூர், தென்காசி, செங்கோட்டை, கடையத்தை உள்ளடக்கின தாமிரபரணி கூட்டுக்குடி திட்டத்தை 69 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கி இருக்கிறோம். குற்றாலத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்காக 11 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்க பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தென்காசி காசி விஸ்வநாத ஆலயத்திற்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு செஞ்சிருக்கிறோம். சில வாக்குறுதிகளை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்பதை டபுள் மடங்காக்கி இனி 2000 ரூபாய் வழங்க போறோம். என்ன மகிழ்ச்சி தானே? கையாசி காட்டுங்க இப்படி. மகிழ்ச்சி. புதுமை பெண் தமிழ் புதலும் திட்டத்தில் கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு இப்ப மாசந்தோறும் 1000 ரூபாய் வழங்கிட்டு வரோம். அது இனி 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல காலை உணவு திட்டத்தை இதுவரை 5ஆம் வகுப்பு வரை கொடுத்துட்டு இருந்தோம். அதையும் உயர்த்தி 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்த போறோம். அதனால 15 லட்சம் மாணவர்கள் மேலும் பயன்பெற போறாங்க. இன்னும் அதிகமான தாய்மார்கள் காலையில சீக்கிரம் விழுந்து சமையல் செய்கிற சுமையும் உங்களுக்கு குறைஞ்சு போச்சு. அடுத்து இன்னொன்னு, இல்லத்தரசிகளுக்கு
மகிழ்ச்சி தரக்கூடிய இன்னொரு சூப்பர் டூப்பர் வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறோம். என்னது? தாய்மார்கள் சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. 8000 என்னது? எவ்வளவு ரூபாய் கூப்பன்? அதுதான் 8000 ரூபாய் கூப்பன். இல்லத்தரசிகள் தன்னுடைய வீட்டுக்கு தேவையான லிஸ்ட் போடுற பாருங்க. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், இண்டக்ஷன் அடுப்பு போன்ற வீட்டுக்கு தேவையான உபயோக பொருட்களை புதுசா வாங்கவும் அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வர்ற இத்தகைய பொருட்களை கொடுத்துட்டு அதற்கு பதிலா வேற வாங்கிக்கவும் இல்லத்தரசி என்ற ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். அதுல நீங்க வசிக்கிற பகுதியில் உள்ள உங்களுக்கு பிடிச்ச கடைகள்லயே உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி உங்களுக்கு பிடிச்ச மாடலா பார்த்து இந்த பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தை பத்தி தான் ஒரே பேச்சா இருக்கு. இங்க பெண்கள் இருக்கிறீங்க, ஒரு சேலை வாங்க கடைக்கு போனா கூட உங்களுக்கு பிடிச்ச கடையில உங்களுக்கு பிடிச்ச டிசைன் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல வாங்கணும்னு நினைப்பீங்க இல்லையா? அதை இல்லாத கேள்விதான் கேட்பீங்க. கடைக்காரன் ஒரே ஒரு படம் தான் வாங்க போவீங்க. அந்த ஷோகேஸ்ல இருக்க எல்லா படத்தையும் கீழே போட சொல்லி அவனை அழுத்து போய் சலிச்சு போய் அப்புறம் கேள்வி கேட்பீங்க. பாத்தீங்கன்னா சிலுக்கா, நைலக்ஸா, காட்டனா, தண்ணியில போட்டா சுருங்குமா சுருங்காதா, சாயம் போகும், இதெல்லாம் உனக்கு எப்படி ஞாபகம் வருதுன்னு கேட்காதீங்க. என்ன அனுபவம் கேட்டாதீங்க, ஏதாவது நிலைய சொல்லலாம். அத மனசுல வச்சுதான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இல்லத்தரசி திட்டத்தில் என்ன வாங்கணும், எப்படி வாங்கணும் எல்லாமே உங்க சாய்ஸ் தான். உங்க ஹஸ்பண்ட் யாராவது குறுக்கிட்டா கூட கவலைப்படாதீங்க, உங்க சாய்ஸ். உங்க வீட்டுக்காரர் ஏதாவது சொல்லுவாங்க, நீங்க குழம்பாதீங்க, நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதான் உங்க சாய்ஸ் தான், அது கவலைப்படாதீங்க. அதனால்தான் இந்த திட்டத்தை பெண்கள் பெரும்பாலும் வரவேற்கிறாங்க. இந்த திட்டத்தால பொருளாதாரம் உயரணும் என்று உணர்ந்து இன்னைக்கு வணிகர்களும் இதை வரவேற்கிறாங்க. அதே போலதான் உலகக்கே உணவு தரக்கூடிய உழவர்கள், அந்த உழவர்களை, விவசாய பெருங்குடி மக்களை மகிழ்விக்க ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். இலவச மின்சாரம் பெறக்கூடிய 20 லட்சத்திற்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும். எல்லாரும் பழைய பம்பு செட்டு வச்சிருப்பீங்க, அதுல சிலது அடிக்கடி ரிப்பேர் ஆகும், அதிக கரண்ட் கூட செலவாகும், அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய முடியாத நிலையில் நீங்க இருப்பீங்க. அதே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில இனிமே அரசே அது வாங்கி தரும். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயா உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை இனி மாசம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். உயர்கல்வி படிக்கக்கூடிய 35 லட்சம் மாணவர்களுக்கும் அடுத்த 5 ஆண்டுக்குள்ளாக லேப்டாப் முழுமையாக வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகள்ல 10,000 புதிய பேருந்துகள் இயக்கப்படும். அதே போல அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய முதல்வர் படைப்பகங்கள் எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் அமைக்கப்படும். அது மட்டுமல்ல, தென் மாவட்டங்களுக்கான ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும். தென் மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டத்தால தென் மாவட்டங்கள் அனைத்தும் வளர போகுது. நாங்க சொன்னதை செய்வோம். நான் கலைஞருடைய மகன்,
சொன்னதை மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை சீராக்கி ஒவ்வொன்னா நாங்க நிறைவேற்றி வர திட்டங்கள் அதுக்கு சாட்சி. இப்போ நான் பட்டியலிட்டு சொன்ன மாதிரி தன்னுடைய சாதனைகள் பழனிசாமியால பட்டியலிட முடியுமா? நிச்சயம் முடியாது. ஏன்னா அதிமுகவோட கடந்த கால தேர்தலுக்கு என்னெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் வந்துச்சா? சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர சாலை திட்டம் சொன்னாங்க, என்னாச்சு? இல்ல. தென் தமிழகத்தில் ஏரோ பார்க் சொன்னாங்க, எங்க ஏரோ பார்க்? எங்க? இல்ல. 10 ஆடை அலங்கார பூங்காக்கள் வந்துச்சா? 58 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இலவச பஸ் பாஸ் யாராவது ஒருத்தருக்காவது கொடுத்திருக்காங்களா? எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்கும்னு சொன்னாங்களே, யாருக்காவது கொடுத்திருக்காங்களா? பொது இடங்கள்ல இலவச வைஃபைன்னு சொன்னது என்னாச்சு? அதுவும் இல்ல. அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களையும் அம்மா இருசக்கர வாகன பழுதுபார்க்கு பயிற்சி மையம் அப்படின்னு சொன்னாங்களே, அது எந்த ஊர்லயாவது இருக்கா? அனைத்து பெண்களுக்கு ஸ்கூட்டர் கொடுப்பேன்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? இன்னும் பெரிய லிஸ்டே இருக்கு. இன்னும் சொல்லணும்னா ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த திட்டங்களுக்கு கூட மூடு விழா நடத்தினவங்க தான் அதிமுக. உதவாக்கர பழனிசாமி. இப்படி தன்னுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில தமிழ்நாட்டை எல்லா துறையிலையும் படுகொழியில தள்ளின அதிமுகவும் இந்தியாவை வரலாறு காணாத சரிவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய பாஜகவும் சேர்ந்து அமைச்சரிக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு இந்த தேர்தலையும் வழக்கம் போல படுதோல்வியைத்தான் நீங்க பரிசா தரணும். தயாராயிட்டீங்களா? டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் வர்ற அவங்கள தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது. என்டிஏ என்பது மக்களை பற்றி துளியும் கவலைப்படாத ஒரு கூட்டணி. பணமதிப்பிழப்பு நடவடிக்கைன்னு ஏழைகளுடைய சுருக்கு பையில் இருந்து கூட பணத்தை உருவானாங்க. மக்கள் எல்லாரும் ஏடிஎம் வாசல்ல போய் நின்னாங்க. கொரோனா காலத்துல தட்டை தட்டுங்க, மணியை ஆட்டுங்கன்னு ஆக்சிஜன் சிலிண்டருக்கு வரிசையில காக்க விட்டாங்க. இப்போ மக்கள் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? சமையல் சிலிண்டருக்காக காக்க வச்சிருக்கிறார் பிரதமர் மோடி. இன்றைக்கு நாட்டு மக்கள் முழுக்க ஒரே குரல் என்ன கேட்கிறாங்க? நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரே குரல் இப்ப என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, மோடிஜி வேர் இஸ் எல்பிஜி கேட்கிறாங்க. மோடிஜி வேர் இஸ் எல்பிஜின்னு கேட்கிறாங்க. இதுக்கு பிரதமர் கிட்ட பதில் இருக்கா? இந்த லட்சணத்தில் தொடர்ந்து சிலிண்டர் விலை, பெட்ரோல் விலை, டோல்கேட் கட்டணம்னு உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டால மூடப்படுகிற ஓட்டல்களும் அதனால வாழ்வாதாரத்தை இழந்திருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் பிரதமர் என்ன பதில் சொல்ல போகிறார்? தேர்தல் காலத்திலேயே இப்படி விலையை உயர்த்தினாங்கன்னா தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எப்படி ஏத்துவாங்க? அதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்க தொடை நடுங்கி பழனிசாமிக்கு தெம்பு இருக்கா? அதெல்லாம் எதிர்த்து கேட்க இப்படிப்பட்டவங்களை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்கணுமா? இன்னொரு முக்கியமான பிரச்சனை நீங்க படிச்சிருப்பீங்க பத்திரிகையில. நேற்று சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 6ஆம் வகுப்பில் இருந்து மும்மொழி கொள்கை கட்டாயம் அறிவிச்சிருக்காங்க. இன்று காலையில் அதுக்கு என்னுடைய விரிவான கண்டனத்தை நான் பதிவிட்டிருக்கிறேன், கடிதம் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். நாம அமைதியா இருந்தாலும் மீண்டும் மீண்டும் இந்திய திணிக்க ஏதாவது செஞ்சு தமிழ்நாட்டில் தனக்குத்தானே குழிந்து கொண்டிருக்கிற வேலையை பாஜக அரசு சிறப்பா செய்யறாங்க. அதுல இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா? அதுக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் நான் கொடுத்த ட்விட்டுக்கு அந்த செய்திக்கு என்ன ரியாக்ட் பண்ணிருக்காரு தெரியுமா? தமிழ்நாட்டில் கல்வி தரம் வளர விடாம நாம தடுக்கிறோம்னு பேசியிருக்கிறார். நான் கேட்கிறேன், இந்தி திணிப்பை ஏத்துக்கிறதுக்கும் கல்வி தரத்துக்கும் என்ன சம்பந்தம்? அது மட்டும் இல்ல, ஏற்கனவே இந்தி திணிப்பை ஏத்துக்காம இருக்கோம்னு நமக்கான கல்வி நிதியை இன்று வரை விடுவிக்காம இருப்பவர் தான் இந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள்.
அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை இந்தி கொள்கையை உள்ளே விடல என்ற காரணத்துக்காகவே தமிழர்களை நாகரிகம் இல்லாதவர்கள் நாவடக்கு இல்லாம நாடாளுமன்றத்திலே பேசி அதற்கு பிறகு மன்னிப்பு கேட்டவர் தான் இந்த பிரதானவர்கள். நான் அவருக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஒரு ஓபன் சேலஞ்ச் பண்றேன். தமிழ்நாட்டுக்கு நீங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண உங்களுக்கு தைரியம் இருக்கா? உங்கள் யாருக்காவது தைரியம் இருக்கா? வாங்க வந்து பேசுங்க, பார்க்கலாம். தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இருந்தால், ஒருவேளை இருந்தா கட்சி கொடியில் அண்ணா படம் வச்சிருக்கீங்களே, இருமொழி கொள்கை தான் அதிமுக கொள்கைன்னு பேசுறீங்களே, மும்மொழி கொள்கை தொடர்பான அமைச்சர் தர்மேந்திரா பிரதானுடைய கருத்தை கண்டிச்சு உங்களால அதை திரும்ப பெற வைக்க முடியுமா? சவால் விடுகிறேன். அவர் கூட்டணி தானே, அந்த கூட்டணி தானே இருக்காரு, முடியுமா சொல்லுங்க? இந்தியை கட்டாயமாக திணிக்கிற PMC பள்ளியை தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்காம திமுக அரசு தடுக்குதுன்னு அதை வேற அமைச்சர் பிரதான குற்றம் சாட்டுகிறார். இப்படி சொன்னா இந்த தமிழ்நாட்டில் இந்த ஸ்டாலினுக்காக ஆதரவு இன்னும் அதிகரிக்கும் தவிர குறையாது. நீங்க இன்னும் இதை புரிஞ்சிக்காம இருக்கிற காரணத்தினால்தான் இப்ப வரைக்கும் நோட்டா கூட போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்தியாவில் அதிக பள்ளிகள்ல அறிவியல் ஆய்வகங்கள் இருப்பது தமிழ்நாட்டில் தான். மாவட்டந்தோறும் மாடல் ஸ்கூல்ல திறந்திருக்கிறோம். 19 லட்சம் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குகிறோம். எல்லா பள்ளிகளையும் ஸ்மார்ட் வகுப்பு அமைச்சிருக்கிறோம். இப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலையா கல்வித்தரம் சரியில்லை? எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் தமிழ்நாடு அணி வெர்சஸ் டெல்லி அணின்னு சொல்லும் போதெல்லாம் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு பழனிசாமி கேட்பாரு. இப்ப புரியுதா நான் ஏன் அப்படி சொல்றேன்னு? பழனிசாமி போன்றவர்களை விட்டா தமிழ்நாட்டை டெல்லி தான் ஆட்சி செய்யும். நாம் என்ன மொழி படிக்கணும், எத்தனை மொழி படிக்கணும், என்ன சாப்பிடணும்னு நாம முடிவு பண்ண முடியாது. டெல்லியில் இருக்க ரிமோட் கண்ட்ரோலை அழுத்தி அதுக்கு ஏத்த மாதிரி இங்க இருக்க அதிமுக ஆபரேட் பண்ணுவாங்க. ரிமோட்ல அங்க ஆபரேட் பண்ண இங்க பழனிசாமி ஆடுவார். இப்படிப்பட்ட சீரழிவை ஏற்கனவே 4 ஆண்டு காலமாக பழனிசாமி பேர்ல நடந்த பாஜகவோட பிராக்சி ஆட்சியில தமிழ்நாடு பார்த்துடுச்சு. இப்போ இனி அப்படி நடக்க விட மாட்டோம். தமிழ்நாட்டை கலவர பூமியா மாற்ற துடிக்கக்கூடிய பாஜகவையும் அதுக்கு அடிமை சேவை செய்கிற அதிமுக உள்ளிட்ட கட்சிகளையும் வேரடி மண்ணோடு வீழ்த்தணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம போராடுறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக மட்டுமல்ல, கூட்டணி கட்சியுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்காக போராடுகிறோம். பாஜகவோட டப்பா இன்ஜின் முன்னாடி நம்ம திராவிட மாடலின் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. நம்ம ஸ்பீடு என்னன்னு காட்டிடலாமா? வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? ஒரு கை பார்த்துடலாமா? நடக்க இருக்கப்படும் ஜனநாயக போர்ல அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம தாய் தமிழ்நாட்டை காக்க எல்லோரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆதரிக்கணும். அதுக்கு வாசுதேவநல்லூர் தொகுதியில நம்ம வேட்பாளர் ராஜா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னம். தென்காசி தொகுதியில நம்ம வேட்பாளர் கலைக்கதிரவன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னம். ஆலங்கூடம் தொகுதியில நம்முடைய வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னம். கடைநல்லூர் தொகுதியில நம்முடைய வேட்பாளர் மதிமுகவை சார்ந்த ராஜேந்திரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னம். அதே போல சங்கரங்கோயில் தொகுதியில நம்முடைய வேட்பாளர் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த கணேசன் அவர்களுக்கு கை சின்னம். ஆக அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உறவோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக என்று கேட்கிறேன், தலைவர் கலைஞருடைய மகனாக என்று கேட்கிறேன். அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில தன்னகரில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம். ஆதரிப்பேர் உதயசூரியன், ஆதரிப்பேர் உதயசூரியன். வெல்வோம் ஒன்றாக,
வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம் என்று கூறி பரப்புரை மேற்கொள்ள தைரியம் இருக்கிறதா என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால் விடுத்து பரப்புரை மேற்கொண்டார். விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தேர்தல் போட்டி என்பது தமிழ்நாடு அணிக்கும் டெல்லி அணிக்கும் தான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். அதே போல வரும் தேர்தலில் வெல்லப்போவது தமிழ்நாடு அணிதான் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.